வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த மெஸ்ஸியை பத்தி தெரியும். ஃபுட்பாலோடைய கிங் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் இந்த ரொனால்டோ மெஸ்ஸியை தான் சொல்லுவாங்க. இப்படி உலகம் முழுக்க ஃபேன்ஸ் வச்சிருக்கக்கூடிய இந்த மெஸ்ஸி ஒரு 3 வருஷம் பயங்கரமா கஷ்டப்பட்டாரு. அதுவும் எதுக்காகனா அவருடைய ஹைட்டுக்காக. உதாரணத்துக்கு எல்லாருமே ஒரு ஆவரேஜ் ஹைட் வரணுன்ற ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஹார்மோனல்ல பிரச்சனை ஏற்பட்டதுனால இவருடைய ஹைட் 4.7 ஓடயே நின்றுச்சு. அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜ் ஹைட்டாவது மென்னுக்கு வேணுமே அப்படின்றதுக்காக 3 வருஷமா அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸை எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி அவர் எடுத்து அவரால முடிஞ்ச அளவுக்கு ஹைட் கொண்டு வரணுமான்னு ட்ரை பண்ணி, அப்புறமா தான் இந்த ஹைட்ட ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய 11 வயசுல இருந்தே இந்த ப்ராப்ளம் அவருக்கு இருக்குன்றத கண்டுபிடிச்சாங்க. இந்த ஹார்மோன் டிஸார்டர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும், அப்ப அவர் செலவு பண்ண பணம் இல்லாதனால பயங்கரமா கஷ்டப்பட்டுருக்காரு. ஆனா ஒன்ஸ் அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம், அவர் கோடிக்கணக்குல சொத்துக்கள வச்சதுக்கு அப்புறம் அவருக்கு எதுவுமே பெருசா தெரியல. அவருடைய ஹைட் தான் முக்கியம் அப்படின்ற மாரி தான் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் ஹைட் ஏத்துறதுக்காக என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி, அது முடிஞ்ச உடனே ஒரு 3 வருஷம் இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணி, அந்த டிஸார்டர் இருந்தாலுமே அத பத்திலாம் பெருசா யோசிக்காம, இன்னைக்கு ஃபுட்பாலோடைய சாம்பியனாவும், கிங்காவும் இருக்காரு. அண்ட் சாக்கர்ன்னு சொன்னாலே இவரு தான்ப்பா அப்படின்ற மாரி ஒரு பேரையும் வச்சிருக்காரு. அதற்கு காரணம் இவருடைய உழைப்பு தான். எனிவேஸ் அந்த 3 வருஷம் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. 60 வயசா இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் டிரைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரு டோக்கியோல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் போட்டிருக்காரு. சரி என்னதான் கேஸ் போட்டிருக்காருன்னு பார்ப்போமேன்னு அத எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, குழந்தையில தெரியாம அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மாத்தி குடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கு அவருக்கு. தெரிய வந்தோனே உடனே ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது இவரு நல்ல பணக்கார வீட்ல தான் பொறந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை போல. ஆனா, இவங்களுடைய அலட்சியத்தினால குழந்தை மாறி போச்சு. அதனால பணக்கார வீட்ல வளர வேண்டிய இவரு ரொம்ப ஏழை வீட்டுக்கு போயிருக்காரு. ரொம்ப ஏழையா இருக்கக்கூடிய அந்த பையன், அவன் ஏழையா தான் வளர்ந்திருக்கணும். அவங்க அப்பா, அம்மா கிட்ட சுத்தமா பணம் இல்ல. ஆனா, அவன் கொண்டு போய் அப்படியே பணக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஓனரும் ஆயாச்சு. இந்த மேட்டர் அவருக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா, நெறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க போல. அது உண்மதான் அப்படின்னு ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா, உடனே கேஸ ஃபைல் பண்ணியிருக்காரு. சின்ன குழந்தையில இப்படி மாத்துனதுனால எவ்வளோ பெரிய சிக்கல் அனுபவிச்சிருக்காரு பாருங்க அவருடைய வாழ்க்கையில. இத விட கொடுமையான விஷயம் என்னன்னா, அவருக்கு 60 வயசுல தான் இது தெரிய வந்திருக்குன்றது இன்னும் கொடுமையான ஒரு விஷயம். 1965ல ஒருத்தர் பண்ண ஒரு விஷயத்த பத்தி இப்ப வரைக்கும் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா, அது தன்ன தானே கொரியர் பண்ணிக்கிட்டது தான். என்ன இருக்கு, ஆஸ்திரேலியா டூ வேல் போணும்னு ஒருத்தர் நெனச்சிருக்காரு. இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு ரொம்ப அதிகமா செலவாகும். அத விட கூட்ஸ் ஏதாவது கொண்டு போனாங்கன்னா ரொம்ப கம்மின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவரே வந்து ஒரு பாக்ஸ்ல பார்சல் பண்ணி என்ன அனுப்பிச்சுட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் வேற அதுல உட்கார்ந்திருக்காரு. 92 மணி நேரம் ஆகும் அங்க போறதுக்கு. ஆனா கஸ்டம்ஸ் ஆஃபீசர் யாரும் பெருசா செக் பண்ணலனாலே ரொம்ப ஜாலியாவே இருந்திருக்காங்க. பழக்கையெல்லாம் அது மாறி இருக்கு. உள்ளேயே தான் ஜாலியா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. 92 மணி நேரம் அப்படி உட்கார்ந்தாலும், லாஸ் ஏஞ்சல்ஸ் உடைய கஸ்டம்ஸ் ஆஃபீசர்ல இவரு மாட்டிக்கிட்டாரு. பார்த்தா உள்ள உட்கார்ந்துருக்காரு ஜாலியா. "என்னப்பா என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டா, "இல்லங்க என்னால அஃபோர்ட் பண்ண முடியல. அந்த டிக்கெட்டுக்கு, ஃப்ளைட்டுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாகுது. அதனால தான் நான் பேசாம இப்படி ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல உட்காந்துக்கலான்னு ஒரு குட்டி வுடன் பாக்ஸ்ல உட்காந்துக்கிட்டேன்" அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்த கேட்டு ஷாக் ஆயிட்டாங்க. அதனால இதுக்கப்புறம் மெட்டல் டிடெக்டர் மட்டும் கிடையாது. ஹியூமன் யாராவது உள்ள இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்கெலிட்டனே உள்ள தெரியணும் அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறமா இன்னோவேட் பண்ண நெறைய மிஷின்ஸ்ல அதையும் கொண்டு வந்துட்டாங்க. 2013ல சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்மேன் திடீர்னு இறந்து போயிட்டார். ஏன் என்னாச்சு அப்படின்ற மாரி நெறைய பேர் நெறைய ரிசர்ச் பண்ணாங்க. அப்ப நெறைய கேஸ் ஸ்டடீஸ்லாம் எடுத்தாங்க. அதுல அவருக்கு தெரிய வந்தது என்னன்னா, இவர் எல்லாரோடையும் சேர்ந்து போட்ல போயிருக்காரு. நைட்டு பார்ட்டி வேற. சரி அந்த பார்ட்டிலாம் முடிச்சு சும்மா போய் தூங்காம விளையாடின்னு ஆடிட்டு இருந்திருக்காரு போல. அப்படியே திடீர்னு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கிட்ட அவர் தண்ணிக்குள்ளேயே இருந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா விடிஞ்சு எல்லாரும் பார்த்து அவர காப்பாத்தி மேல கூட்டு வந்துட்டாங்க. அவருக்கு எதுவுமே ஆகலையே பரவாயில்லையேன்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவர் இருந்த அந்த 24 ஹவர்ஸ் தண்ணிக்குள்ள ஷார்க் அவர கடிச்சிருக்கு. மல்டிபிள் டைம்ஸ் குட்டி குட்டியா கடிச்சிட்டு ஓடிருது. அப்புறம் அந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்கு இல்லையா? அதுவுமே நெறைய இடத்துல வச்சு வச்சு அதுவும் கடிச்சு வச்சிருக்கு. இது இல்லாம இருக்கக்கூடிய குட்டி குட்டி மீனு அண்ட் நெறைய கொஞ்சம் விஷம் இருக்கக்கூடிய மீனெல்லாம் அவர கடிச்சிருக்கு. ஆனா அது அவருக்கு தெரியவே இல்ல. ஏன்னா அவர் நல்ல போதையில இருந்திருக்காரு. ஆனால் இது போக போக என்ன இருக்குன்னா, அவருக்கு மெடிக்கல்ல நெறைய இஷ்யூ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஹெல்த் ரிலேட்டடா நெறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் டயக்னோஸே பண்ணாங்க. மேபி இது ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படின்னு. அப்ப எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஒண்ணா சேர்ந்து அவருடைய ஹெல்த்ல பயங்கர சிவியர் கொண்டு போனதுனால அவர காப்பாத்த முடியாம போயிருச்சு. ஸோ நம்ம எதுவுமே நடக்கல அப்படின்னு நெனைச்சிருந்தா கூட, அவருக்கே தெரியாம ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு பாருங்க. 2010ல ஒருத்தர அரெஸ்ட் பண்ணாங்க இங்கிலாந்துல. ஏன் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா, எப்ப பார்த்தாலும் அவர் வீட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நாய் கத்திக்கிட்டே இருந்திருக்கு. இது அவருக்கு தாங்கவே முடியல. பல தடவ போய் சொல்லி பார்த்திருக்காரு போல. அந்த ஓனர் அம்மா கேட்கிற மாரி இல்ல. அதனால அந்த நாய் கத்துறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி, ஃபுல் வால்யூம்ல ஸ்பீக்கர்லாம் அவங்க வீட்டு பக்கமா திருப்பிவுட்டு, செம வால்யூம்ல அந்த நாய் கத்துறத வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த அந்த அம்மா கேஸா ஃபைல் பண்ணதுனால அவர தூக்கி போய் உள்ள வச்சுட்டாங்க. ஏப்பா நியாயமா பார்த்திருந்தா நாய் கத்துதுன்னு அவரு சொன்னம்போது, அதுக்கு யாருமே ஆக்ஷன் எடுக்கல. ஸ்பீக்கர்ல வச்சதுக்கெல்லாமா இப்ப ஆக்ஷன் எடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா, இதனால சொசைட்டில இருக்கிற மத்தவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆச்சு. அதனால தான் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க.
என்னையா நியாயம் அதுன்ற மாதிரி தான் இருந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.